வணக்கம் மக்களே. தமிழக வெற்றிகளின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து வெற்றி அடைந்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா தன்னோட பெற்றோரை வந்து அடையாரில் போய் சந்திச்சிருக்காரு. அதுக்கான பிக்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா செம வைரல். அங்கே இருந்த எல்லா தன்னோட ரிலேட்டிவ்ஸ் கூடயும் வந்து உட்காந்து பேசியிருக்காரு. தன்னை வந்து எந்த அளவுக்கு வந்து அவங்க வந்து எவ்வளோ தூரம் தூக்கி வச்சு கொண்டாடினாங்க அப்படிங்கிறதும் தெரியும். மக்கள் எந்த அளவுக்கு கொண்டாடினாங்க அப்படிங்கிறதும் தெரியும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா தன்னோட வெற்றியை வந்து தன்னோட பெற்றோரோட வந்து ஷேர் பண்ணியிருக்காரு. அதை பார்க்கறதுக்கே வந்து வேறு லெவலில் இருந்துச்சுங்க. இந்த பிக்ஸ்லாம் இப்போ பார்த்திங்க அப்படின்னா சோஷியல் மீடியா ஃபுல்லாகவே ட்ரெண்ட் ஆகிட்டு இருக்குது. ஒரு தரமான சம்பவத்தை வந்து நிகழ்த்தியிருக்கு தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஒரே ஒரு பேர், அதுதான் இன்னும் வரலாறு அப்படிங்கிறது, வரலாறு திரும்புகிறது எல்லாமே வந்து ப்ரூவ் ஆகிருக்கு. வேறு லெவலில் சம்பவம் பண்ணியிருக்காங்க. ஸோ 107 109 அப்படிங்கிற இடத்த வந்து தாவேக்கா தக்க வச்சுட்டு 100+ தொகுதிகளை வந்து வெற்றி அடைஞ்சிருக்க ஒரே கட்சி வந்து தாவேக்கா தான் இந்த தடவை. ஸோ அந்தளவுக்கு வந்து தமிழக மக்கள் வந்து சம்பவம் பண்ணியிருக்காங்க. வேறு லெவல் தங்களோட சப்போர்ட்டை வந்து தூக்கி அள்ளி வீசியிருக்காங்க தமிழக வெற்றி கழகத்துக்கு. ஸோ இது பார்க்கும்போது வேறு லெவலில் இருக்குது. ஸோ தளபதி விஜய் அவர்கள் வந்து கூடிய விரைவில் வந்து சிஎம்மாக அனௌன்ஸ் பண்ண போகிற அந்த டைம் வந்து வேறு லெவலில் இருக்கும். ஸோ தளபதி விஜய் அவர்கள் நான் ஜோசப் விஜய் எனும் நான் அப்படின்னு கேட்கும்போது வேறு லெவல் கூப்ஸ் வந்து வெயிட் பண்ணிகிட்டு இருக்குது. ஸோ இது வந்து எவ்வளோ தூரம் வந்து எப்படி வந்து சாத்தியமாகும் அப்படிங்கிற கேள்வி கேட்டவங்க எல்லாருக்குமே பதிலடி கொடுத்துருக்காங்க மக்கள். ஸோ அடுத்த கட்ட நகர்வுக்கு வந்து தமிழக வெற்றிகளம் நகர்ந்து போகுது. இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா இம்பேக்ட் எப்படி க்ரியேட் பண்ணியிருக்கு அப்படிங்கிற மாதிரி தான் நிறைய வீடியோவில் நான் பேசியிருப்பேன். இம்பேக்ட் இல்லைங்க, உண்மையிலே ஒரு மாற்றத்தை க்ரியேட் பண்ணியிருக்குன்னு தான் சொல்லணும். செம்மையான ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கு. உண்மையான ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்கு. மக்கள் இவ்வளோ வருஷமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்த ஒரு சேஞ்சை கொண்டு வந்திருக்காங்க தமிழக வெற்றி கழகம். ஸோ இதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்களா மக்கள். இப்படி ஒரு தலைமை வரணும், எல்லாரையும் எதிர்த்து அப்போ தான் வந்து அவங்களுக்கு ஓட்டு போடுவேன் அப்படிங்கிற மாதிரி முடிவு பண்ணியிருந்தாங்களா, இல்லை இவங்களையுமே வந்து மிஸ் பண்ணிடுவாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்ப்பு இருந்துகிட்டு இருந்துச்சு. ஆனால் அது எல்லாத்தையுமே தெரிஞ்சு இல்லை யார் முன்னாடி வந்து கேப்டன் எப்படி மிஸ் பண்ணோமோ அது மாதிரி மிஸ் பண்ண மாட்டோம். இந்த தடவை கண்டிப்பாக வந்து தாவேக்காக தளபதி விஜய்க்கு ஒரு அங்கீகாரம் கொடுத்தே ஆகணுங்கிறத முழு சப்போர்ட்டும் இறங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நல்லாவே தெரியுது. இந்த ஓட் பேங்க் வந்து பார்த்திங்க அப்படின்னா தளபதி கிடைச்ச முழு வெற்றி, தமிழக வெற்றி கழகத்துக்கு கொடுத்த முதல் வெற்றி. தமிழக மக்கள் வந்து வேறு லெவலில் நம்பிக்கையை வச்சு ஃபுல்லாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ கண்டிப்பாக தளபதி விஜய் அவர்கள் வேறு லெவல் சம்பவம் பண்ணுவார். ஸோ சிஎம்மாக வந்து தமிழ்நாட்டை வந்து ஆளும்போது வேறு லெவல் சம்பவம் இருக்குது. ஸோ இந்த 5 வருஷமே பொற்காலமாக அமையும் அப்படிங்கிற நம்பிக்கையோடு இந்த மாதிரி தளபதி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஃபிலிமா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.